செய்வார். எரேமியா 33:3. இது ஒரு போன் கால் வசனம், மனப்படமா தெரிந்த வசனம். எடுத்து சீக்கிரமா வாசிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆண்டவர் எப்பொழுது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்கு முன்பகுதியில் ஒரு கட்டளை இருக்கும். ஆனா நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறியேன்னு சொல்லி சோர்ந்து போகிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்தவரை நம்ம முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம், வரை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? தேவைகள் பெருகும் பொழுது தேவையை சந்திக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை கர்த்தர் மாத்திரமே ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே நம்முடைய ஆசீர்வாதத்துல வேதனையை தராமல் இருக்க முடியும். அதனால பாருங்க, எத்தனை தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் அறியாத காரியத்தை செய்வார். நம்ம அதாவது நம்ப முடியாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். நம்ம புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய புத்திக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு வேலை இல்லாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சு 2 வருஷம் வீட்லயே இருந்தாங்க. ரொம்ப சோர்ந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தோம் போன்ல. அந்த மகளும் என்னோட சேர்ந்து ஜெபித்த பொழுது வேலை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பொண்ணு 1 லட்சம் சம்பளம் வாங்குற கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம எத்தனையோ நேரம் வேலை இல்லாம சும்மா நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா 2 பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 3 அதிகாரம் வாசிப்பதற்கு எவ்வளோ கஷ்டம். 3 அதிகாரம் படிச்சுட்டு ஒரு பெரிய மலைய முடிச்சது போல இருக்குது. 3 வசனமே உள்ள போக மாட்டேங்குது. காலையில என்ன வசனம் வாச்சுன்னா சாயங்காலமே மறந்துருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை வாக்கு தத்தங்களை அவர் நினைவுல வைத்திருக்கிறார். 3000க்கு மேல வேதத்துல நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வாக்கு தத்தங்களையும் உனக்கு நிறைவேற்ற நான் வல்லவரா இருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யணும்? என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் அதிகாலை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம்? உண்மையா கையை தூக்குங்க. கையை தூக்கலினாலும் அதிகாலையில கூப்பிடுற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை 3 மணிக்கு எழுப்புவார், 5 மணிக்கு எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புவார். ஆயத்தமா இருப்பீங்களா? ஒரு 3 மணிக்கு 1 லட்சம் ரூபாய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஒண்ணு இல்ல, இந்த எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே டெய்லி வண்டி ஏறி போயிட்டே தான் இருந்தோம். எத்தனை தூரம் நடக்க சொன்னாலும் நம்ம வீதி வீதியா நடந்து வந்தோம். எத்தனை ரூபாய்க்கு? ஒரு 200 ரூபாய்க்கு. அந்த ஆண்டவர் அதை விட ஒவ்வொரு நாள் ஆசீர்வாதத்தையே கர்த்தர் அள்ளி கொண்டு வர்றார். ஆனா நம்ம அதிகாலை நல்லா பெட்ஷீட்டை போத்தி நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு நல்லா தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் வந்து அப்படியே வெறுமையா போயிடுவார். அதனால தயவு செய்து இந்த 5ஆவது மாதத்துல அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நேரமே படுத்தாதான் நேரமே எழுப்ப முடியும். 12 மணி வரைக்கும் நம்ம விழிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா 4 மணிக்கு எழுப்பி நம்ம ஜெபிக்கவே முடியாது. 10 மணிக்குள்ள நீங்க படுத்துட்டீங்கன்னா 4 மணிக்கு கண்டிப்பா எழுப்பி ஜெபிக்க முடியும். யாரெல்லாம் 10 மணிக்கு படுக்கிறீங்க? அப்ப எல்லாருமே அதுக்கு மேலதான் தூங்குறோமா? தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுக்க. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில பறவைகள் கர்த்தரை துதிக்கின்றன. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவ ராசிகளும் கர்த்தரை துதிக்கின்ற. வானம் அவரை மகிமைப்படுத்துதான், பூமி அவரை துதிக்கிறது. அந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய துதியினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவரால் உண்டாக்கப்பட்ட நம்ம மட்டும்தான் பாருங்க, காலையில என்னால எழுதி துதிக்கவே முடியாது. அதனால ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி நீ அதிகாலையில கூப்பிட்டினா நீ அறியாத நம்ம வாழ்க்கையில செய்ய போயிடும். உன் புத்திக்கு எட்டாத காரியம். நம்ம ஜப நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல இருக்கவே கூடாது. 6 மணிக்குள்ள நம்ம ஜெபிச்சிட்டோம்னா, வேதம் வாசிச்சிட்டோம்னா அந்த நாளெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். 6 மணிக்குள்ள 3 மணிக்கு எழுப்புவேன். கர்த்தர்
3 மணிக்கு எழுந்து 6 மணிக்குள்ள ஜப நேரத்தையும் வேத தியானத்தையும் முடிப்பேன். 6 மணிலிருந்து கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், உன் களஞ்சியெல்லாம் நான் நிரப்புவேன். முசுக்கிட்ட பூச்சிகளும் அதாவது பச்சை புழுக்களும் தின்று போன அந்த பச்சைத்த விளைவை நான் உனக்கு திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அழிக்கிற நன்மையினால உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார். அதனால பாருங்க, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 123 வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் நம்புறீங்க? இதுவரைக்கும் கர்த்தர் நம் கடன் பிரச்சனைகளை மாற்றி இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய மார்க்குகளை கர்த்தர் கொடுத்து நல்ல காலேஜில் கர்த்தர் நமக்கு இடத்தை கொடுப்பார். +2ல நல்ல மார்க்குகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால பாருங்க, தாவீது சங்கீதம் 126 வாசிச்சோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதனால் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். எப்ப ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்? கர்த்தரை துதிக்கும் பொழுது, அதிகாலையில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு அநேக சிறையிருப்புகளை பிசாசம் நம்மை வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருடைய சிறையிருப்புகளை திரும்பி கொண்டு வந்த போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவரால மட்டும்தான் நம்ம சிறையிருப்புகளை மாற்ற முடியும். ஆண்டவரால மாத்திரம்தான் நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தை விசாலமாய் மாற்ற முடியும். ஆண்டவர்